அவர் 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னுடைய இனிய நண்பர் அம்ருத் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஜி வரணும் அப்படின்னாரு. ரொம்ப வாழ்த்துக்கள் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ இயக்குனரோட வந்து சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்த உடனே அவங்க என்னுடைய அலுவலகத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே சொன்ன வார்த்தை, சாரி ஜி உங்களை பயன்படுத்த முடியலை, இருந்தாலும் நீங்கள் வாழ்த்து வரணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், படம் முடிச்சுட்டு வந்து வாழ்த்தது வேற, முதல்ல யார் பாடம் எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னாங்க மோகன்ராஜ்னு சொல்லிட்டு. மோகன்ராஜ் இப்போ தான் சமீபத்தில் என்னை சந்திச்சிருந்தாலும் ஒரு நல்ல பாடலாசிரியர். அப்படி மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற நிறைய திறமையாளர்கள் அந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி திறமைகள் இருந்தும் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிற வந்து கொண்டு இருக்கிற என்னுடைய இனிய நண்பர் மோகன்ராஜுக்கு என்னுடைய முதல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். காரணம், கொஞ்சம் முதல் ட்ரெயினில் நாங்கள் போயிட்டுருக்கோம், அவர் செகண்ட் ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். அதேமாரி வந்து என்னை அழைத்த விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. மிதன் மாணிக்கம் அவர்களும் அம்ருத்தும் வந்து என்னை கூப்பிடும்போது, ஏன்னா அம்ருத் வந்து மிகச்சிறந்த நடிகர், ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல களம் கிடைக்கிறேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த காலம். மிகச்சிறந்த நடிகர். எனக்கு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வந்து இன்னைக்கு களம் கிடைத்து அதை நிரூபிக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் அம்ருத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு களம் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது இந்த டீமுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் பண்ண வேண்டிய விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை தேர்வு செய்த இயக்குனர், தயாரிப்பாளர், மற்றபடி கேமராமேன், இவங்க இந்த குழுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். காரணம், வியாபாரத்தனமாக இன்றைக்கு தமிழ் சினிமாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மறந்து போன சில பண்பாட்டுக்குரிய, நம்மளுடைய கலாச்சாரத்துக்குரிய சில விளையாட்டுக்களை பதிவு செய்யணும்னு அவங்க நினைச்ச விதம் வந்து பாராட்டுக்குரியது. ஏன்னா எக்கச்சக்கமான விளையாட்டுகள் தொலைஞ்சு போச்சு. நம்ம ஊரில் ஆடின கில்லியை தான் இன்னைக்கு கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்கான். நாம விட்டுட்டோம், அவன் பிடிச்சுக்கிட்டான். நாம கோடு போட்டு தாயம் விளையாண்டதையும் ஆடுபுலி ஆட்டம் போட்டு நம்ம கோடு போட்டு ஆடுபுலி ஆட்டம் தான் இன்னைக்கு செஸ்ன்னு சொல்லி விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பாரம்பரிய விளையாட்டுகளையும் நாம மறந்ததை தான் இன்றைக்கு உலகம் முழுக்க வந்து அது மிகப்பெரிய நேஷனல் கேம்பாகவும் இன்டர்நேஷனல் கேம்பாகவும் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஏனென்றால் தமிழர்களுடைய வீரமும் விவேகமும் வாழ்க்கையும் பண்பாடும் கலாச்சாரமும் ஒழுக்கமும் போட்டியும் வெற்றியும் கற்றுக் கொடுத்தது விளையாட்டுக்கள் மூலியமாகத்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதுதான் உண்மை. நீங்க வரலாறு எடுத்தீங்க பாருங்க, எல்லா விளையாட்டிலும் ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கும், எல்லா விளையாட்டிலும் ஒரு நீதி நியாயம் இருக்கும். வெற்றி தோல்வி எல்லா வகையிலும் சகஜமானது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிற பக்குவத்தை கூட இன்றைக்கு புறநானூர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு விளையாட்டுகளையும் எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் அந்த விளையாட்டுலேருந்து ஒரு வாழ்க்கைக்கான விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இந்த விளையாட்டுக்கான களத்தை இந்த படத்தில் எடுத்ததற்காக வேண்டி இயக்குனர் உள்ளிட்ட அத்தனை குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். இதை விட எனக்கு இரட்டிப்பான சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு ஹீரோன்னு நான் கேட்டேன். கேட்கும்போது தான் சொன்னாரு, சார் ஜெயபிரகாஷ் சாரோடைய சன்ஸ் அப்படின்னா. எனக்கு என்னமோ நானே ஹீரோவான மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜெயபிரகாஷ் சார் வந்து தயாரிப்பாளராக இருக்கும் போதும் அவரோடு நான் பழகியிருக்கிறேன். அதற்கு பிறகு நண்பராகவும் பழகியிருக்கிறேன். ஏன் படத்துல எனக்கு வில்லனா நானும் அவரும் நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நடிகராக பழகியிருக்கிறேன். அதை மீறி தமிழ் சினிமாவில் நிரம்பி வழிந்தாலும் ததும்பாத நல்ல ஒரு மனிதராகவும் படைக்கிறார். அப்படி ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வருகிற அந்த வாரிசுகள் என்பது வந்து பெரிய விஷயம். அதை பாராட்டியே தீர வேண்டும். உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையா சார் ஜெயபிரகாஷ் சார்? எனக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கு. என்னுடைய தம்பிகள் மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து தயாரிப்பாளர், இயக்குனர் 2 பேர்த்துக்குமே நான் ஜெயபிரகாஷ் சாருடைய ஃபேமிலி சார்பாக நான் நன்றி சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிடித்தவங்க வந்து ஒரு அங்குலம் மேலே ஏறும்பொழுது நம்மளையும் அறியாமல் ஒரு மிகப்பெரிய குதூகலம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு புறம் சந்தோஷங்களை கொடுத்தாலும், ஏன்னா இந்த படத்துல அவ்வளோ சந்தோஷங்கள் நிறைந்து கிடக்கிறது. செல்வக்கணேசன் சார் வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவங்களுடைய அந்த பரம்பரையா அந்த வாரிசுகளை பார்த்தீங்கன்னா, அந்த இசைக்குன்னே தன்னை அர்ப்பணித்து கொண்ட பெருமக்கள். ஒரு பேசும்பொழுது எப்போதுமே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஸ்நேகன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு சோகமே. அமீர் சார் என்ன அடிக்கடி கேட்பாரு, ஏன் கவிஞர் உங்களுக்கு சோகமே இருக்காதா அப்படின்பாரு. என்ன எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறீ அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா ஒரு விஷயம், அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் சிரிப்பதற்கு பின்னால் ஆயிரக்கணக்கான கண்ணீர் துளிகளை மறைத்து கொண்டுதான் சிரிக்கிறார்கள். எப்போதுமே மிகப்பெரிய வீரன் என்பவன் கூட்டத்தில் சிரிப்பான், தனியாக அழுவான். அதுதான் உண்மை. அதான் உண்மை, பாரம்பரியம் கூட. அந்த மாதிரி அந்த புன்னகையை நீங்க கொடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான சந்தோஷங்கள் நம்மளை சேர்ந்து விடும். அப்படி நான் பார்க்கிற மனிதர்களில் ஒரு சிலர்களை வந்து செல்வகணேசன் சார் எப்போ பார்த்தாலும் அந்த உற்சாகமா ஓடி வந்து ஹக் பண்ணி எப்படி நீங்க தலைவா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் அவருடைய வாரிசு இன்றைக்கு இசையமைப்பாளராக சாமிநாதன் அறிமுகப்படுத்திருக்கிறாருன்னா உண்மையிலே என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயபிரகாஷ் சாரோடைய அடுத்த தலைமுறை,
செல்வ கணேசருடைய அடுத்த தலைமுறை, இப்படி எல்லா தலைமுறைகளையும் சேர்த்து பல தலைமுறைகளுக்கு முன்பு மறைந்து கிடந்த ஒரு விளையாட்டை இந்த திரைத்துறையில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் உண்மையாக தமிழர்களும் தமிழ் சினிமாவும் முக்கியமாக தமிழ் பண்பாட்டை கொண்டாடப்படுபவர்களுக்கும் இந்த படம் மிகச்சிறந்த பதிவாக இருக்கும்.